பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு சென்றார்கள். இந்த பெருநாள் தொழுகை அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ரமலானுடைய பெருநாளா அல்லது ஹஜ் பெருநாளா என்பது ஞாபகம் இல்லை என்பதாக சொன்னார்கள். போகும்போது திடலுக்கு போயிட்டு பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாங்க. போன உடனே சொல்றாங்க, அதிகமாக சதக்கா செய்யுங்க, தான தர்மங்களை கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நரகவாசிகளில் அதிகமானவர்களை நான் பெண்களில் பார்த்தேன் என்பதாக அந்த பெண் கூட்டத்தாருக்கு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பெண் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு காரணம் என்ன? பெண்களை அதிகமானவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அதிகமாக சாபமிடுகிறார்கள். லானத் செய்வது, சாபமிடுவது. ஆண்களை பார்க்கும் பொழுது பெண்கள் அதிகமாக சாபம் செய்கிறார்கள், சாபம் விடுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் அதிகமாக நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நன்றி கெட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக கணவருக்கு நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள். கணவர் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், பொதுவாக சொல்கிறேன், மனைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். இதன் காரணமாகவும் அவர்கள் அதிகமாக நரகத்தில் செல்கிறார்கள் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்